நமச்சிவாயம். ஜெய் வராகி. உலகம் முழுவதும் வாழக்கூடிய நெக்ஸ்ட் ஜென் நேயர்கள் அனைவருக்கும் உங்கள் தாம்பரம் வாராகி ஈசனேசன். மே மாதம், இந்த மே மாதம் எல்லாருக்கும் எப்படி இருக்க போது 12 ராசி அன்பர்களுக்கும் மே மாதம் என்ன சொல்லுது? மெயினாக இந்த மே மாதம் சனி செவ்வாய் சேர்க்கை. பொதுவாக ஜாதகத்தில் எந்த இடத்துல எடுத்துக்கிட்டாலும் சனியும் செவ்வாயும் அந்த ஒரே கட்டத்தில் சேர்ந்து இருப்பார்களே, ஆனால் அது ஒரு மிகப்பெரிய தோஷம் அப்படிலாம் சொல்கிறாங்க. என்னை பொறுத்த வரையிலும் அது தோஷம் மூல நூல்களில் கூட அப்படித்தான் இருக்குது. ஆனால் அதை தாண்டி எப்பெல்லாம் இந்த சனி செவ்வாய் சேர்க்கை இருக்கோ அப்பெல்லாம் ஜெயிக்கக்கூடிய ஜாதகம். நான் நிறைய ஜாதகங்களை நான் உதாரணமாக சொல்லுவேன். யாருடைய ஜாதகத்தில் எல்லாம் சனி செவ்வாய் சேர்க்கை இருக்கோ கஷ்டப்படுவாங்க, நான் இல்லைன்னு சொல்லலை. ஆனால் அதை தாண்டி ஒரு கட்டத்துக்கு மேலே வின் பண்ணக்கூடிய ஜெயிக்கக்கூடிய ஜாதகமாக அது மாறிவிடும். ஒரு யோகமான ஜாதகமாக அது மாறிடும். ஃபைட்டிங். சனி ஸ்லோ பிளானட்டு, செவ்வாய் ஃபாஸ்ட் பிளானட்டு. அதனால் இவங்க இவங்க எடுக்கிற வேகத்துக்கு கால நேரமும் ஜாதகமும் ஸ்பீடு கொடுக்காது. என்னெல்லாம் நினைக்கிறோமோ அதெல்லாம் காலதாமதமாக நடந்துக்கிட்டு இருக்கும். அதனால் அது நமக்கு எதுவுமே நடக்காத மாதிரி தோணும். இதுதான் அங்கே இருக்கக்கூடிய ரகசியம். ஆனால் பாருங்க அன்பர்களே, இந்த சனி செவ்வாய் சேர்க்கை குருவுடைய வீட்டில் நடந்து இந்த மே மாதம் 26ஆம் தேதி முதல் குரு பயிற்சி நடந்து குருவும் சனியும் சந்திச்சுக்கிறாங்க. செவ்வாய் வெளியில் வராரு. அப்போ இந்த மே மாதம் வான்மண்டலத்திலே ஆகாயத்தில் ஒரு அதிசயம் நிகழ்கிறது. அது இந்த மே மாதம் நடக்குது. மெயினாக நமக்கு குரு பெயர்ச்சி. 12 ராசி அன்பர்களுக்கும் இந்த குருவால் என்னெல்லாம் மாற்றம் வரப்போகுது, என்னெல்லாம் மாற்றம் நிகழப்போகுது. அதோட கூட சூரியன் உச்சமாகி சூரியன் முதல் 15 நாள் உச்சம் பெற்றிருக்க போகிறார். அப்புறம் வைகாசி பிறந்த உடனே ரிஷபத்தில் உட்கார போகிறாரு. ஆட்சி பெற்ற சுக்கிர பகவான், சுக்கிரன் ஆட்சி பெற்றிருக்கிறார். அப்போ பல பேருடைய தலையெழுத்துக்கள் மாறும். பலருடைய தலையெழுத்து மாறும். ஒரு புதிய வாழ்க்கை ஆரம்பம். ஒரு இடம் மாற்றமாக இருக்கலாம், வேலை மாற்றமாக இருக்கலாம். புதிய வாழ்க்கை ஆரம்பம். ஒரு இடத்துல முன்பின் தெரியாத இடத்தில் உங்கள் வாழ்க்கை தொடங்க போகுது. அப்போ இந்த மே மாசத்துல சனி செவ்வாய் சேர்க்கை இருந்தாலும் பலரும் நீண்ட நாள் போராட்டங்கள் வெற்றி பெறும். யாருக்கெல்லாம் பார்க்கலாம் வாருங்கள். மேஷராசி. மேஷராசிக்கு 5ஆம் அதிபதியாக இருக்கக்கூடிய சூரிய பகவான் எல்லா அதிர்ஷ்டங்களையும் தருகிறார். மேஷராசி அன்பர்களே, நீங்கள் யாரும் கஷ்டப்படணும்னு அவசியம் இல்லை. அதை மீறி யாராவது இல்லை சாமி நீங்கள் நல்லதாக சொல்கிறீங்க ஆனால் நான் ரொம்ப கஷ்டப்படுறேன் அப்படின்னு சொல்வீர்களே, ஆனால் அது உங்கள் பிறப்பு ஜாதகத்தில் இருக்கக்கூடிய குறைபாடு. அப்போ உங்கள் ஜாதகம் தான் சரியில்லை. அப்போ அதை நீங்கள் சரி பண்ணிக்க வேண்டியது தான். ஆனால் மேஷ ராசி அன்பர்களே, யாரும் குறைப்படணும்னு அவசியம் இல்லை. 5ஆம் அதிபதி பூர்வ புண்ணியஸ்தானபதி சூரியன் மேஷ ராசியில் உட்கார்ந்துருக்காரு. உச்சம் பெற்று விளங்குகிறார். வீடு கொடுத்த செவ்வாய் ராசிக்கு 2-12 உட்கார்ந்துருக்காரு. அவரும் நல்ல நிலைமையில. சனி செவ்வாய் சேர்க்கை. அதுதான் நான் பதிவில் ஓப்பனிங்கில் சொன்னேன். சனி செவ்வாய் சேர்க்கை ஏற்படுகிறது. அப்போ வாழ்க்கையில் நிறைய போராட்டங்களை சந்திக்கிற மேஷராசி அன்பர்களே, ஏதோ ஒரு யுத்தம் நடக்குது. உங்கள் குடும்பத்திலையா இருக்கலாம், உங்கள் குடும்பத்திலையா இருக்கலாம், வேலை செய்கிற இடத்துலையா இருக்கலாம், தொழில் செய்யக்கூடிய இடங்கள்லையா இருக்கலாம். ஏதோ ஒரு கஷ்ட நஷ்டம், ஏதோ ஒரு எதிர்த்து போராடிக்கிட்டே இருக்கீங்க. வேலை செய்கிற இடத்துல, தொழில் செய்கிற இடத்துல, பழகிற இடத்துல, குடும்பத்தில் ஒரு யுத்தம் அடுத்து யுத்தம் நடந்துக்கிட்டே இருக்கு. அல்லது எதிரிகளால் வரக்கூடிய தொந்தரவு ஒன்று நேரடியாக வரும், இல்லைன்னா இதுக்கு யாரு காரணம்னு தெரியலையே மறைமுகமாக இருக்கும். எதிரி 2 வகை தானே. ஒன்று நேரடியாக நான் தாண்டா எதிரி, நான் என்ன பண்ணுறேன் பாரு அப்படின்னுமா. அப்படின்லாம் முன்னாடி நீ சூப்பராக இருப்பா அப்படின்னு சொல்லிட்டு நான் போய் உனக்கு செய்வேனா, நடா நீ இப்படி பண்ணிட்டியா பின்னாடி செய்வான்.
2 வகை தான். அப்போ எதிரிகளால் வரக்கூடிய தொந்தரவுகளாக இருக்கலாம். மெயினாக உங்களுடைய கோபதாபங்கள், டென்ஷன் ஆகிறது, பதட்டம் அடைகிறது, இதனால் வரக்கூடிய துன்பங்கள். நிச்சயமாக கவலை வேண்டாம் மேஷ ராசி அன்பர்களே, இந்த மே மாதம் உங்களுக்கு கை கொடுக்கும். வருமானம் நல்லா இருக்க போது. மெயினாக இந்த கிரக மாற்றங்கள், சூரியன் உச்சம் பெறுவது, சுக்கிரனோட சேரக்கூடிய காலங்கள், குரு பயிற்சி நடக்கிறது, அங்கே ராசிக்கு 12வது வீட்டில் சனி செவ்வாய் சேர்ந்திருக்கிறது. இது இந்த கிரகங்கள் மேலே இருக்கக்கூடிய 4 ராசி கட்டத்திலையும் கிரகங்கள் இருப்பது சிறப்பு. 1, 2, 3, 12. அப்போ இந்த வரிசையாக லாபஸ்தானத்திலிருந்து கும்பத்திலிருந்து மிதுனம் வரை வரிசையாக உங்களுக்கு கிரகங்கள் இருப்பது சிறப்பு. அப்போ நிச்சயமாக மேஷ ராசி அன்பர்களே, இந்த மே மாதம் உங்களுக்கு கை கொடுக்கும், வளர்ச்சியை கொடுக்கும், நன்மைகளை ஏற்படுத்தும். இன்னும் சொல்லப்போனால் மேஷராசி அன்பர்களே, மெயினாக உங்களுக்கு இருக்கக்கூடிய கடன் சுமைகள், கடன் கஷ்டங்கள், கடன் சுமைகள் இருக்குமேயானால் அந்த கடன் சுமைகள் விலகும். என்னால் வட்டி கட்ட முடியல சாமி, என்னால் லோன் அடைக்க முடியல, அந்த மாதிரி கடன் சுமைகள், கடன் பிரச்சனைகள் இருக்குமே ஆனால் அந்த கடன் சுமைகள் குறையும். அதோட கூட இல்லை, இந்த செவ்வாய் சூரியன் எப்போ அங்கே சேர்க்கை ஏற்படுகிறதோ, செவ்வாயும் மேஷராசியில் ஆட்சி பலம் பெற போகிறார். நிறைய பேருக்கு புதிய பதவிகள் கிடைக்க போகுது. அரசியல் நண்பர்களுக்கு ஒரு இனிய நற்செய்தி, பெரிய அதிசயங்கள் நிகழப்போகுது. எல்லாருக்குமே மேஷராசியாக இருப்பார்களே ஆனால் அதிர்ஷ்டம் உண்டு. அப்போ நம்ம பேர் அங்கே லிஸ்ட்டில் வருமா, நம்ம பேர் ராசியில் இருக்குமா, ஜெயிக்கிற இடத்துல நாம் இருப்போமா, இப்படியெல்லாம் உங்கள்கிட்ட கேள்விகள் இருக்குமே. ஆனால் மேஷராசி நண்பர்களே, அரசியல் நண்பர்களுக்கு அதிசயம் காத்திருக்கிறது, ஒரு சர்ப்ரைஸ் காத்திருக்கிறது, வெற்றி உண்டு. அதே போல் உங்கள் பிஸ்னஸில் தொழில் அமைப்புகள் இருக்கக்கூடிய கஷ்ட நஷ்டங்கள் விலகும். அதோடு கூட மேஷ ராசி அன்பர்களே, செவ்வாய் ஆட்சி பலம் பெறுகின்ற காரணத்தினால் இடம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள், சொத்து சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் இருக்குமே ஆனால், அல்லது இடதோஷங்கள் இருக்குமே ஆனால், இடதோஷமாக இருக்குது, ரொம்ப கஷ்டப்பட்டு வாங்கின இடம் சாமி இப்படி போகுது அப்படி போகுது, இல்லை நல்லா பிஸ்னஸ் இடமா இருக்கலாம், வீடாக இருக்கலாம், இடதோஷங்கள் இருந்தாலும் அவை விலகும். செவ்வாய் ஆட்சி பலம் பெறதுனால குடும்பத்தில் மகிழ்ச்சி, சகோதர சகோதரிகளிடத்தில் நல்ல பிரிந்த உறவுகள் மீண்டும் ஒன்று சேரும். மெயினாக குடும்ப கஷ்டம், வறுமை நீங்கும், வருமானம் அதிகரிக்கும், வேலை வாய்ப்புகள் சிறப்பாக இருக்க போது, நல்ல வேலை கிடைக்க போகுது. குறிப்பாக ரொம்ப நாளாக வேலை இல்லாமல் இருக்கக்கூடிய குரு நல்ல ஸ்தானத்துக்கு வர்றதனால் வேலையை இழந்தவர்களுக்கு மீண்டும் வேலை வாய்ப்புகள் கிடைக்கும். அப்போ மேஷ ராசி அன்பர்களே, இந்த மே மாதம் உங்களை வாழ வைக்கும் மே மாதமாக அமைகிறது.